பார்லிமெண்ட்டில் வெடிகுண்டை நடத்துனாங்க. 2000 ஆண்டில் மட்டும் வந்து 4 வெடிகுண்டை வந்து டெல்லிக்குள்ளே நடத்தியிருக்காங்க. இவங்க யாருமே வந்து பீகாரை வந்து டார்கெட் பண்ணலை, பாட்னாவை டார்கெட் பண்ணலை, எந்த எலெக்ஷன் பூத்தையும் டார்கெட் பண்ணலை. அவங்க வந்து டார்கெட் பண்ணது இந்தியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து மக்கள் உணர வேண்டிய தருணம். இல்லைங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊடகம் என்ன இது பின்னாடி என்ன இருக்கும், என்ன நோக்கம் என்ன இருக்குன்னா, பின்னாடி நீங்கள் நல்லா பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 தான் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணலாமா வேணாமான்னு எல்லா கட்சிகளுமே வந்து ரெவ்யூவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வரவே இல்லை. ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அவங்க வந்து 370 வந்து ரிவோக் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. இப்போ கூட வந்து அவங்க வந்து கேட்குறாங்களே, இப்போ இருக்கிற முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் இந்தியாவோடு சேர்க்கப்பட்ட அந்த முதலமைச்சர், நீங்கள் இந்தியா கூட இருக்க விரும்புகிறீங்களா, பாகிஸ்தான் கூட இருக்க விரும்புகிறீங்களான்னா, இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசாக இருக்கிறதுனால, சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் கொண்ட ஒரு மக்களாட்சியாக இருக்கிறதுனால, இது வந்து ஒரு அரசியல் கட்டமைப்போடு இயங்கிட்டு இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்தியாவோடு இருக்கத்தான் விரும்புகிறார்கள். அப்படிங்கிறத வந்து சர்வே பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணினாங்க.